அஸ்லாம் வலைக்கும். லாஸ்ட் வீடியோவில் பன் வந்து பண்ணியிருந்தோம். ஆர்டர் வந்திருக்கு நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பன் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் சீஸ் பன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு டெமோ பண்ணுறதுக்காக பன் வந்து ரெடி பண்ணேன். பன்னு சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க. பன்னு நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஹார்டாச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கொரியன் க்ரீம் சீஸ் பன்னுக்கு அந்த மாதிரி லைட்டாக ஹார்டான பன்னு தான் கரெக்டாக இருக்கும்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நான் வந்து கார்லிக் பட்டரெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆரிகனோ, கொரியாண்டர்ஸ், அப்புறம் குட்டியாக க்ரஷ் பண்ண கார்லிக் எல்லாம் போட்டு பட்டர் ரெடி பண்ணி இந்த சைடு க்ரீம் சீஸையும் வந்துட்டு கொஞ்சம் சக்கரை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். க்ரீம் சீஸ் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் முன்னாடி க்ரீம் சீஸ் வந்துட்டு கேக்காக செஞ்சு சாப்பிட்ருக்கேன். பட் கொரியன் க்ரீம் சீஸ் பண்ணல எப்படி இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்குது, கார்லிக் பட்டர் விட ரெடி பண்ணுறோம், இது ரெண்டு காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு ரொம்பவே யோசனையாக இருந்துச்சு. பட் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இப்படி ஒரு டேஸ்ட்டாக இந்த பன்னு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கொரியன் சீஸ் பன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஏதாவது பேக்கரியில்? அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பேக்கரியில் விசாரித்தப்போ ஒரு சிங்கிள் குட்டி க்ரீம் சீஸ் பன்னே வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே நான் செக் பண்ணேன், 280 300க்கெல்லாம் ஒரு பன் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட சூப்பரான கொரியன் க்ரீம் சீஸ் பன் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பன் ஒரு மஸ்ட் ட்ரை. நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோ பார்க்குற ஹோம் பேக்கர்ஸ் யாராவது இந்த கொரியன் க்ரீம் சீஸ் பன் உங்கள் மெனுவில் வச்சுருக்கீங்கன்னா என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு.